எதற்கு ஒரு மனிதன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதுக்கு அவன் அடிமை. நீங்கள் சாத்தானால ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க, பாவத்தால ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க, போதைப் பொருள் அடிமை, போதைப் பொருளால ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க, செல்போனால ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க, இல்ல தவறான நண்பர்களால் ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எதால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கு நீங்க அடிமையாக மாறி விடுகிறீர்கள். இப்படி அடிமையா மாறிட்டோம், தப்பான பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் பிரதர், என்னால விடவே முடியல, இப்ப நான் என்ன செய்யட்டும் கேட்பீங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், 34வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.